10 out of 10. தேங்க்யூ. பயங்கரம் மிரட்டிட்டார். தங்கலான் புது அத்தியாயம், புதிய வரலாறு, தமிழ் சினிமாவின் திரும்பி பார்க்க பிரம்மாண்டம். தங்கலான் இதை படத்தை காப்பி அடிக்க போறாங்க, அவ்வளவுதான். தங்கலான் எல்லாரும் மனதில் தங்குவான். ஜெய் பீம். அதனால படம் பயங்கரமா இதில் ஃபைட்டிங் கதை இல்லை படம் இன்ட்ரெஸ்டாக போயிடுச்சு. படம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஆனால் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி யாரும் எடுக்க முடியாது. ரஞ்சித் இஸ் த பெஸ்ட். பார்க்கலாம் கண்டிப்பாக. டைலாக் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது, ஒன்றும் புரிய மாட்டேது இருக்கிற சவுண்ட். ஆனால் நல்லா இருந்துச்சு படம். ஓகே, எதிர்பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வேற. ஆனால் அது இங்கே இல்லை. பிஜிஎம் வேற லெவல். படமே வேற மாதிரிங்க. நீங்கள் கன்ஃபார்மாக வந்து எல்லாரும் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கதையை எடுத்து வச்சிருக்கிறாப்புல, புதுசாக இருக்குது. நீங்கள் யாருமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாம் அந்த கேஜிஎஃப் அது இதுன்னு இருக்கும். ஆனால் இது நம்ம ஆளுங்க எடுத்துருக்கிறது வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க தமிழ் ஆளுங்க. அவர் நடிப்பு தாங்க முக்கியமான மேட்ரு. அவர் அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி யாருமே நடிச்சு பார்த்ததில்லை. அவருடைய அந்த உடம்பை பார்க்கணுமே, அந்த அளவுக்கு உருகி அதுக்காக அந்த ஆக்டிங்காக அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாப்புல. அதுக்காகனாச்சும் நம்ம வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேரக்டர் வேற மாதிரி எடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு சீனும் அந்த கேமரா எப்படி போகணும், எப்படி வரணும், எங்கேருந்து எப்படி மேலே போகுது, அது எல்லாமே பார்த்து பார்த்து பக்குவமாக செதுக்கி எடுத்துருக்காங்க படம். ரத்தம் அது வைலன்ஸு அது நமக்கு மேட்டர் கிடையாது. ஆனால் வேற மாதிரி எடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். வந்து கன்ஃபார்மாக பாருங்க, தேட்டரில் பாருங்க, தயவு செய்து தேட்டரில் பாருங்க. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு விக்ரம். போர்ல அடிக்கல. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் வேற மாதிரி இருக்கும். ஆக்டிங் விக்ரம் அது ஸ்டோரி வைஸ் ஹிஸ்டரி தான் வேற. அவர் ரசிகர், அதனால அவர் அப்படி சொல்லுவாப்ல. வேற நல்லா இருக்கு. ஆனஸ்டானா வந்து அவரோட ஆக்டிங்காக பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டோரி வைஸ் பெருசா எதுவும் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அவரோட பழைய காலத்தில் தாராளமாக பார்க்கலாம். தங்கலான் பார்த்துட்டு வந்தேன். ஒரே வாரத்தில் சொல்லணும்னா இது வந்து ஆடியன்ஸ்க்கான மூவி இல்லை, அவார்டுக்கான மூவி. எதனால அவார்டு கிடைக்கும்? எந்த விஷயத்துக்காக அவார்டு கொடுப்பாங்க? எல்லாமே நல்லா இருந்தது. விஷுவலாக அப்படி பார்க்கும் போது நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஒரு கொஞ்சம் அங்கங்கே புரியலை. ரொம்ப ஓல்டு கதைன்றதால கொஞ்சம் புரியலை. ஆனால் ரொம்ப உழைச்சிருக்காங்க. டீம் எல்லாமே ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சுருக்கி சொன்னேன், ஆடியன்ஸுக்கான மூவி இல்லை, அது அவார்டுக்கான மூவி அப்படின்ட்டு. ஸோ ஓவரால் பார்க்கலாம். வெரி குட். 10க்கு 5 கொடுக்குறேன். தங்கலான் மூவி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம ரஞ்சித் சாருடைய டீம் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட்டாக அலற விட்டுருக்காரு. ஆடியன்ஸ் அப்படியே வந்து அசந்து பார்க்குற அளவுக்கு யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை ஸ்லாங் வந்து அட்டகத்தியில் பண்ணியிருப்பாரு, மெட்ராஸில் பண்ணியிருப்பாரு. இந்த சென்னை ஸ்லாங் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது எந்த படத்துலையும் இது வரைக்கும் காட்டினதில்லை. அந்த பூர்வ குடிகள், சென்னையுடைய பூர்வ குடிகள் இருக்காங்கல்ல, அதனுடைய தமிழ், அவங்களுடைய நடை உடை பாவனை அப்போ நாகரிகம் அடைகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருந்தது, அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய போர், அவங்களுடைய திறமை, அவங்க வீரம்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது மிக அருமையாக இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. மற்றபடி பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் ஆகல. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் நல்லா போட்டிருந்தாரு ஜிவி. டைம் டியூரேஷன் கம்மி பண்ணிடலாம்னு அந்த மாதிரியான ஃபீல் ஆகும். டைம் டியூரேஷன்னா அதான் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக். மற்றபடி ஓகே தான். விக்ரம் சாரோட ஆக்டிங்காக தான். விக்ரம் சார் ஆக்டிங்லாம் அல்டிமேட். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பசுபதியும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். மியூசிக் சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு ப்ளஸ்னா விக்ரம் ஆக்டிங்கா மியூசிக் ரெண்டுமே பேலன்ஸ் தான். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அவரோட கரியரில் இது ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். மியூசிக் அவருக்கு அவார்ட் கூட கிடைச்சாலும் கிடைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கு. ரஞ்சித் சூப்பராக எடுத்திருக்காரு. விக்ரம் சியான் சூப்பர். அந்த கேரக்டராகவே மாறிட்டாரு. அவர் நிறைய உடம்புலாம் குறைச்சு அப்பா அது விக்ரம் பாடி மாதிரியே தெரியல. அது எப்படிதான் அவர் ஒரு படத்துக்கும் வந்து அந்த கேரக்டராக மாறுறாருன்னு தெரியல. அப்படியே அந்த தங்கலான் மாதிரியே தான் இருக்காரு. சன் ஆஃப் கோல்டு. சூப்பர். இல்லை இன்னைக்கு வியாழக்கிழமை
அப்படின்றதுனால லேக் எதுவும் இருக்கா ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு. வெரி நைஸ், சூப்பரா சார் மியூசிக் அவர் மியூசிக் Super. டாப் நாச், Super. சூப்பராக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். வந்து பீஸ் ஆஃப் கோல்டுன்றதை விட பீஸ் ஆஃப் க்ளோத்திங் அவங்க எவ்வளோ வேல்யூபிளாக காமிச்சிருக்காங்கன்றது எல்லாரும் பார்க்கணும். ஸோ அது வந்து எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்கன்றதை போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப நல்லா சார் கம்பேக்கா இருக்குமா அது? கண்டிப்பாக சூப்பராக கண்டிப்பா இருக்கும். தேங்க்யூ. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. மாலைக்கா மோகன் ஆக்டிங்கும் விக்ரம் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. படம் வந்து நிறைய படத்துல சில பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தா புரியும். நீங்க விக்ரம் ஃபேனா? விக்ரம் ஃபேன் இல்லை, பாரஞ்சித்தோட ஒர்க்கை லவ் பண்ணுறவங்க. படம் எங்கேயும் லேகா போறான்னு லேகா அதான் புரியாதவங்களுக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. அவரோட அரசியலை நடுவில் போட்டு அந்த காலா படத்தில் வந்து ஒரு லேண்ட், அவருக்கு நம்மளுக்கு லேண்ட் எவ்வளோ முக்கியன்றதை வந்து கேஜிஎஃப் அந்த கோலார் கோல்டு ஃபீல் அதோட என்ன உண்மையோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு இதுவாக டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காரு. படம் இப்படி ஃபுல்லா ராவா இருக்கா இல்ல ராவானா எப்படி கேட்குறீங்க? ஃபைட் சீன் கேட்குறீங்க வந்து ராவானா ஃபைட் சீன் கேட்குறீங்களா எப்படி கேட்குறீங்க? ஃபைட் சீன் இருக்குது, அது கதையோட ஒட்டி போகுது. படம் புரியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருக்கும். எனக்கு புரிஞ்சுது. அதில் ஒரு சீன் வரும், அது கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அது அவங்க வந்து கற்பனை, அது வந்து அது எப்படி சொல்கிறது, ட்ரீம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ரியலாகவே அவருக்கு உண்மையிலே நடந்திருக்கு. அவர் ஆன்செஸ்டர்ஸோட கதை தான் அது. அது நல்லா இருக்குது. படம் பார்த்தா புரியும். எனக்கு புரிஞ்சுது, நல்லா இருக்கு. பார்க்க சொல்லுங்கள் எல்லாரையும். அதாவது மருதநாயகம் படத்தில் எப்படி கமல் சார் வந்து ஒரு 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 வெள்ளை துண்டு ஒன்று போட்டுட்டு அந்த ஈட்டி மாதிரி ஒன்று வச்சு ஒரு ட்ரெய்லர்லாம் காட்டுவாங்கல்ல, அது போல் இது படம் ஃபுல்லாகவே விக்ரம் சார் வந்து ஒரு 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 வேஸ்டியும் ஒரு துண்டு வச்சு படம் ஃபுல்லாக வந்திருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், ஆக்டிங்லாம் எக்ஸலண்ட். யாருமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் வந்து தன்னை வந்து பெரிய ஹீரோ மாதிரி காட்டிக்கணும், மாஸாக காட்டிக்கணும் அப்படின்ற நிலைமையிலேருந்து தன்னை அருவருப்பாக காட்டி ஆடியன்ஸில் வெல்ல முடியுன்றத விக்ரம் வந்து நிரூபிச்சிருக்காரு. அதாவது அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இப்படி இருக்கும். அந்த ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷுடைய சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்டண்ட் சீக்வன்ஸு, சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதாவது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இந்த கதை இருக்குது. அடுத்த சீன் என்னன்னு யாராலும் சொல்ல முடியாது. நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. அதாவது மருதநாயகம், பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு படம். அதே நேரத்தில் இந்த படம் வந்து கூடி சீக்கிரத்தில் இந்த வசூலை பிரேக் பண்ணும். அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்டால் கூட ஆச்சரியமாக பார்ப்பாங்க இந்த படத்தை. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த படம், இந்த மாதிரி ஒரு படம் போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்மளுடைய டெக்னீஷியன் இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்காங்களா அப்படின்ற நம்மளே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து அடுத்த அவார்டு ஃபங்க்ஷனில் சென்னையிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரஞ்சித் சாரும், விக்ரம் சாரும், பார்வதி மேடமும், இவங்களுக்கு எல்லாமே, பசுபதி சார், இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக அவார்டு இருக்குது. இந்தியா அவார்டு மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் அவார்டும் சேர்ந்துருக்கும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த மொத்த கோல்டு அந்த அதை பற்றின விஷயம் தான். படம் ஃபுல்லாகவுமே அந்த அது மட்டும் தான் மேட்ரு. அதில் அவர் இருக்கிறார் பாருங்க, உசுரை கொடுத்து நடிச்சிக்கிறார் மனுஷன். அவர் வயிறு காஞ்சி போய் அந்த வயசுல நம்மளால நடக்கூட முடியுமான்னு தெரியல, ஆனா மனுஷன் அப்படி நடிச்சிக்கிறாரு ப்ரோ. அதுக்காகனே எல்லாரும் வந்து இந்த படத்தை காசு கொடுத்து தேட்டர்ல பார்க்கணும். அதான் படம். அந்த ஹீரோயினி ஹீரோயினி தான் அவங்களும் வேற மாதிரி நடிச்சிருக்காங்க. மொத்தமும் அந்த 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 எப்படி சொல்றது, அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் அந்த இதுல கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. வேற மாதிரி ஆக்டிங் ப்ரோ. எல்லாருமே மொத்த பேருமே லேக்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்டர்வல் போதா எப்போ வருதுன்னு தெரியல, படம் எப்போ முடியுன்றது தெரியல. அப்படியே ஃப்ளோல அப்படியே அந்த கார்னர் சீட்ல உட்கார வச்சிருக்கா போல அவரு. வேற மாதிரி படம் கான்செப்ட். எல்லாரும் வந்து மியூசிக் அதுவும் அந்த அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா படம் அந்த ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாரும் வந்து மறக்காம பார்க்க வேண்டிய படம் இது. எல்லாரும் வந்து பாருங்க. அந்த இது படத்துல விக்ரமோட ஆக்டிங் எல்லாருக்குமே தெரியும். இஸ் ஆக்டிங் கிங் ஆஃப் தமிழ்நாடு சினிமாஸ். தேங்க்யூ ஸோ மச்.